பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு 4-5 மாதத்தில் நடந்த தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலை விட மகாராஷ்டிரா தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் பாஜகவுக்கு இருக்குது. என்ன அதுக்குள்ளே பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே வகுத்திருக்கும்? இதெல்லாம் தாண்டி ஃபட்னாவிஸ் சொல்லும்போது ஹிந்துத்துவாவும் ஒற்றுமையும் தான் இந்த தேர்தலுக்கான வெற்றிக்கு காரணம், இதான் அந்த சூத்திரம் அப்படின்றாரு. ஹிந்துத்துவாவும் வளர்ச்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசும்போது ஒற்றுமையை இழந்தால் வலுவிழந்து விடுவோம் என்று கூறினார். மோடி சொல்லும்போது ஒற்றுமை தான் நம் பாதுகாப்பு என்றார். அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்றாரு. அப்போ என்ன, இந்த ஹிந்துத்துவாவை நோக்கிய ஒரு கட்டமைப்பு தான் மகாராஷ்டிரா தேர்தலில் மீண்டும் வலுவாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு பொருள் கொள்ள முடியுதா? ஏன்னா சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பேசும்போது இந்துத்துவ கொள்கையை நம்ம வீடுகள் முழுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போ அவருடைய தோல்விக்கு அது பெரிய காரணம் அப்படின்னு அவர் உணர்றாரா? இல்லை, அது இந்துத்துவோட வெற்றின்னு பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அதுவும் வச்சுருக்காங்க. இப்போ கர்நாடகாலையும் எடுத்தாங்க. பஜ்ரங் பலி, அனுமார் இதெல்லாம் வச்சு ஒரு இஷ்யூ கொண்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் அங்கேயும் ஆர்எஸ்எஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க, கடுமையாலாம் ஒர்க் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணாமல் இல்லை. ஏதோ மகாராஷ்டிரா தேர்தல் மட்டும் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு கொடுக்குறாங்க, ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி கர்நாடகாவில் தோல்வி பெற்றது. அதே மாதிரி நீங்கள் ஜார்க்கண்ட்லேயும் வெற்றி பெறல, இமாச்சல் பிரதேஷில் வெற்றி பெறல, பஞ்சாபில் 3வது 4வது அவங்களும் சிரோமணி அகாலிதள் யார் 3வது 4வது தான் போட்டி. அதான் பல மாநிலங்களில் தோல்வி பெறுறாங்க. அதனால் ஒரு யூனிஃபார்ம் பிக்சரை ஒரு நேஷ்னல் லெவலில் நம்ம அதை கொண்டு போக முடியாது. மாநிலம் மாறுபடுது. மகாராஷ்டிரா அந்த தேர்தலுக்கு இப்போ இந்துத்துவ ஒரு காரணம் அல்ல அப்படின்னா வேறு என்ன விதமான ஸ்ட்ராட்டஜினால் இந்த வெற்றி? அதுதான் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் கமிஷன் கிட்டத்தட்ட அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ தேர்தல் கமிஷன் நாடு முழுக்க ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் போல், சரி அது நடத்த முடியல. குறைந்தபட்சம் 2 மாதம் நடத்தக்கூடிய சட்டசபை அசம்பிளி சேர்த்து நடத்தலாம்ல. ஏன் பிரித்தாங்க? ஹரியானா ஒரு டேட்டும் 2 மாதம் கழிச்சு மகாராஷ்டிரா அதோடு வந்திருக்கணும். 3 மாதம் தள்ளி போகிறதுக்கு காரணம் என்ன? ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் சொல்கிறாரு, நமக்கு எலெக்ஷன் டஃப்பாக இருக்கும், இந்த பெண்களுக்கு மாதந்தோறும் உதவி திட்டம் இதை அமுல்படுத்த அதிகாரிலாம் தயார் பண்ணிட்டுருக்காங்க, அந்த ஃபார்முலேஷனு டிராஃப்டிங் எல்லாம் இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனு ஒரு 15 நாள் 1 மாதம் ஆகும், அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா அந்த பணத்தை வச்சு நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம். இது இவர் சொல்ல பாஜக அதை ஏற்றுக்கொண்டு எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் தள்ளி போக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும், ஹரியானா மற்றோட சேர்ந்து நடந்திருக்கணும். அப்போது இந்த கிட்டத்தட்ட கேஷ் ஃபார் ஓட்ஸ் தான் அது. இந்த மகளிர் உரிமை தொகை தான் மகாராஷ்டிரா உறுதிப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட பெண்கள் வாக்கு சதவீதமே கிட்டத்தட்ட 5% கூட இருக்குது. பெண்களில் ஒரு ஏழமான பகுதிகள் ஒரு நியர்லி 60% ஓட்டிங் அதிகமாக இவங்களுக்கு வந்திருக்குன்னு எல்லா சர்வேயும் காட்டுது. ஒரு 5% ஸ்விங் இருந்தாலே போதுமே உங்களுக்கு, அவ்வளோதானே எலெக்ஷன். இப்போ நீங்கள் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் பிஜேபி ஜெயித்தாலும் அவங்களும் காங்கிரஸுக்கு டிஃப்ரென்ஸ் 5% தான். 40% வாங்குறாங்க காங்கிரஸ். இப்போ சாதாரண ஓட்டு இல்லை, நல்ல ஓட்டு தான் வாங்குறாங்க. ஆனால் இவங்க 45 வாங்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கேப் இவங்களுக்குள்ள 5% தான். ஒரு 3-4% இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்விங் ஆச்சுன்னா ஈக்குவல்ஸ் 7-8% ஸ்விங். அதுதான் இப்போ மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட எல்லாருமே கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களுக்கான இந்த திட்டம் தான் ஒர்க் ஆகுது. இப்போது அதே வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாலும் காங்கிரஸுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் திமுக அது ஒரு முக்கிய காரணம்னு அவங்களும் சொல்கிறாங்க. அது அடுத்த தேர்தல் தான் தெரியும். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எலெக்ஷன் முன்னால் அமித்ஷா வெளிப்படையாக தேர்தல் அறிக்கையில் சொல்கிறார், பெண்களுக்கான திட்டம். இந்த பெண்களுக்கான திட்டம் வரும்போது நேரடியாக கேஷ் கையில் வரும்போது 1 மாதம் இருக்குல்ல, தீபாவளின்னு சொல்லிட்டு போனஸ் சொல்லி 7500 கொடுத்துருக்காங்க. வெறும் 1000 ரூபா கிடையாது, இம்ப்ளிமெண்டேஷன் 1 மாதம் 1000 ரூபா வச்சுருக்காங்க. தீபாவளிக்கு அந்த அமௌண்ட் அரியாஸ்ன்னு சொல்லி 7500 கொடுத்துருக்காங்க. அது பெரிய தொகை கிராமங்கள்லாம். இது மாற்றத்துக்கான ஒரு பெரிய ரீசன். 2வது பெரிய காரணம் என்னென்னா, அதானி ஒரு பெரிய ஃபேக்டர். அவங்க கேம்பில் இருக்கிற அஜித் பவரே சொன்னார், ஒரு மாற்று அரசு ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகள் எடுத்த போது சிவசேனா, என்சிபி கட்சி உடைக்க பாஜக முன் வருது. அப்போது அந்த கூட்டம் அதானி வீட்டில் தான் நடந்தது அப்படின்னு அஜித் பவார் சொன்னார்.
ஆனால் பிஜேபி தரப்பில் அதானி வீட்டில் நடக்கலைன்றாங்க. அப்போ மொத்தம் இருந்திருக்கு. அப்போது இதுக்கு பின்னால் அந்த ஆட்சி மாற்றம் தனக்கு சாதகமான ஒரு அரசு வரணுன்ற அதானி விரும்புகிறாருன்னு நல்லா தெரியுது. இல்லைன்னா அந்த ஆட்சி மாற்றம் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் அவரே வரணும். ரெண்டாவது, உத்தவ் தாக்கரே தாராவி போன்ற இடத்துல அதானிக்கு இருக்கிற ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுவேன்றார் ஆட்சிக்கு வந்தால். ஸோ அதானிக்கு ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த கவர்மெண்ட் வந்தால் 5 வருஷம் ஏற்கனவே காங்கிரஸில் அதானி அட்டாக் பண்ணுறாங்க. உத்தவ் தாக்கரேயும் சேர்ந்து அவங்களுடைய பேஸு மகாராஷ்டிரா ப்ளஸ் குஜராத்து. மகாராஷ்டிரா ஒரு எக்கனாமிக் கேபிட்டல். இதில் அவங்களுக்கு ஹோல்டு இல்லைன்னா என்ன ஆகுன்றது ஒரு ஸோ அதானி ஃபேக்ட்ரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்த வர மகாராஷ்டிரா எலெக்ஷனில் டைரெக்டாக இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டு காசு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த முறை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி சீசரே நடந்திருக்கு மகாராஷ்டிராவில். அது பிஜேபி ஒரு கேண்டிடேட்டை ஒரு பணம் கொடுத்துட்ருக்காரு, வீடியோ எடுத்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஜார்க்கண்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டு அவருக்கு எதிராக ஒரு முதலமைச்சரை கைது செய்கிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாரு, வெளியே பெயிலில் வர்றாரு. அவர் விக்டிமைசேஷன் எங்களை வந்து அரசியல் காரணக்காக வன்ம அடிப்படையில் எங்களை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்ற மூமெண்ட் அவர் இன்டாக்டாக கொண்டு போகிறாரு. உத்தவ் தாக்கரே சட்டசபை பெரும்பான்மை பெறுவதற்கான முயற்சியில் இவர் கட்சியை உடைச்சி ஏக்நாத் ஷிண்டே ஆட்சிக்கு வராரு. புறவாசல் வழியாக வந்தவர் தானே ஏக்நாத் ஷிண்டே இந்த ஆட்சி. அதை சிவசேனா உடைச்சாங்க, அப்போ என்சிபி உடைச்சாங்க. இதை கொண்டு மக்கள்கிட்ட அவர் சரியாக ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அந்த இஷ்யூ அலைவாக வச்சுருக்கணும். அவர் சுப்ரீம் கோர்ட் திருப்பி வந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் இல்லீகல் கவர்மெண்ட் சொல்லுது, இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டர்ஸ், இட்ஸ் இல்லீகல் கவர்மெண்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட். ஆனால் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததுனால அவர் திரும்பி ஆட்சியில் கொண்டு வர முடியலன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்து அது எலெக்ஷன் கமிஷன்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் மக்கள் முன்னால் பெரிய இயக்கங்கள், போராட்டங்கள், மற்ற மாநிலத்தில் இருக்கிற அவருக்கு ஆதரவாக இருக்கிற முதல்வர்கள் மம்தா பானர்ஜி, இங்கே காஷ்மீர்லேருந்து அப்துல்லா, பல மாநிலங்கள் இருக்கிற மான், கெஜ்ரிவால், இவங்களாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட்டி பெரிய ரேலி நடத்திருக்கணும். நிறைய ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மகாராஷ்டிராவில் பல்வேறு இடங்களில் ரேலி நடத்திருக்கணும். ஒரு தேசிய தலைவர்லாம் வரவேற்று இது ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூவாக அலைவாக வச்சுருக்கணும். அவர் அது கொஞ்சம் ஆறப்போ விட்டார். மக்களுக்கு சிம்பத்தி இருந்தது. அந்த சிம்பத்தி பாராளுமன்ற தேர்தலில் காமிச்சாங்க. இப்போது பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இந்துத்துவா வாக்குலாம் இந்துத்துவா அப்பவும் தான் பிரச்சாரம் பண்ணாங்க பிஜேபி. அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் எலெக்ஷனில் பெரும்பான்மை இந்தியா கூட்டணிக்கு தான் வந்தது. இப்போ ஆதரவு இருந்துச்சு. இப்போது நீங்கள் அதுக்கு இடையில இருக்கிற டைமில் இந்த பெண்களுக்கான திட்டம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த கூட்டணி இந்தியா அலையன்ஸ்னு ஒரு கூட்டு போயிருக்கணும். வெறும் உத்தவ் தாக்கரே சிவசேனான்னு மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய லெவலில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக, ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு இஷ்யூவாக அவர் கொண்டு போய் அதன் மூலமாக ஒரு சிம்பத்தி உருவாக்கியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து பெட்டராக இருந்திருக்கும். அதில் வந்து போதிய அளவுக்கு உத்தவ் தாக்கரே பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக செய்யலைன்றது என்னோடய ஃபீலிங். இப்போ இந்துத்துவா, மோடி இதெல்லாம் ஃபேக்டரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த தேர்தலில் நாண்டேட் தொகுதி லோக்சபா பை எலெக்ஷன் நடந்திருக்கு. சட்டசபை தேர்தலோட மகாராஷ்டிராவில் நாண்டேட் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறாரு இந்தியா கூட்டணி சார்பாக. அசம்பிளி 6 தொகுதியிலும் அந்த கட்சி தோக்குது, இந்தியா அலையன்ஸ் தோக்குது. இப்போ இது மோடிக்கான ஆதரவாக இல்லை இந்துத்துக்கான ஆதரவான வாக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பாராளுமன்ற தேர்தலாம் அவங்களுக்கான டைரக்ட் ரெஃபரண்டம். பாராளுமன்ற பை எலெக்ஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான டைரக்ட் ரெஃபரண்டம். ஆனால் அதில் பிஜேபி கூட்டணி தோக்குது, அசம்பிளியும் ஜெயிக்கிறாங்க. அப்போ இது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அங்கே மக்களுடைய ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸில். அப்போது மோடிக்கு ஆதரவாகவோ ஒரு இந்துத்துவக்கு ஆதரவாக இருந்தால் இதுலேயும் அவங்க லோக்சபா தேர்தலையும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கணும். வெற்றி பெறல. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பல் பகுதி இங்கே வன்முறை கலவரம்லாம் இருக்குது. ராகுல் காந்தி அங்கே போகணும்னு நினைக்கிற உள்ளே போக முயற்சிக்கிறார், தடுக்கிறாங்க, போலீஸ் அனுமதிக்கலை. ராகுல் காந்தியும் ஒரு அந்த சூழலை புரிந்து கொள்ளாமல் ஒரு அரசியல் செய்கிறாரா? ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல எந்த அரசாங்கமும் அனுமதிக்க போகிறதில்ல. இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நான் போகிறதில்ல, நான் மட்டுமே போகிறேன், போலீஸ் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன், அதை கேட்க மாட்டேன்றாங்கன்னா அந்த அளவுக்கு தடுக்க வேண்டிய அவசியம் அந்த அரசாங்கத்துக்கு என்ன இருக்குது? இல்லை, அரசாங்கம் வந்து அலோவ் பண்ணலாம். இப்போது இப்போ கள்ளக்குறிச்சியில் நடக்குதுன்னா கட்சிக்காரங்க வருவாங்க, கடலூரில் வெள்ள நிவாரணம்னா மற்ற கட்சி போய் பார்க்குறாங்க. இல்லை விழுப்புரத்தில் எங்கே நடந்தாலும் மற்ற எதிர்கட்சிகள் அவங்க பணியை செய்வாங்க. அதில் ஒன்றும்
பெருசாக இவங்க அரசாங்கமே பெரிய இஷ்யூ பண்ண தேவையில்லை. வருவாங்க, கொஞ்சம் நேரம் 6 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடுறாங்க. இதே வந்து யூபியில் நடந்தது. யூபியில் ஒரு கலவரம் நடந்த போதும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் ரொம்ப தடையெல்லாம் செஞ்சார். கடைசியில் ஒரு நாள் மட்டும் ஏதோ அனுமதி கொடுத்தாங்க, போயிட்டு வந்தாங்க. காஷ்மீரில் கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் சுபிட்சமாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுது, எல்லா கட்சிகளும் வந்து பார்க்கலாம், யாரெல்லாம் வந்து பார்க்கலான்னு. மறுநாள் ராகுல் காந்தி அறிவிக்கிறாரு, நான் சில தலைவரோட வரேன், யார் வேணாலும் வாங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர். ஸ்ரீநகரில் உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் அறிவிக்குது. இதே இதனால் இந்தியான்றது ஒரு நாடு தானே, ஒன் நேஷன் ஒன் போல்னால் ஒன்று யாரும் வந்து எந்த பகுதிக்கும் சென்று பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் அவங்க வந்து ஆறுதல் சொல்வதும் அது வந்து இயற்கை தானே, அது சாதாரண கட்சி நடவடிக்கை தானே. அது ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சகஜம்தான். அதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்கன்னு தெரியல. அது ஒரு யூபியில் ஒரு இடம் அங்கே போய் பார்த்து வராங்க, அதோடு முடிஞ்சு போகும். இப்போ பெரிய விஷயம் ஆக்குறதுனால இப்போ இவங்க ஏதோ தடை பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதில் அவங்க வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்துடுச்சுல்ல. அந்த இம்ப்ரெஷன் இமேஜு அவங்களுக்கே நல்லதில்லை. ஏன்னா அதுபோல் ஒரு தோற்றத்தை அரசாங்கமே உருவாக்கக்கூடாது. பாஜகவுக்கு எதிராக ஆளுகின்ற கட்சிகள் நாளைக்கு யாராவது வராங்க, மத்திய அரசுலேருந்து யாராவது வராங்கன்னா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் ஏற்றுப்பாங்களா? அது சரியில்லைல்ல. அவங்களுக்கு ரைட் இருக்குது, இவங்களுக்கு ரைட் இருக்குது. ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும்போது மோடி சொன்ன விஷயம் வந்து ஊழலுக்கு எதிராக போர் அப்படின்னு தான் சொல்லி பிரச்சாரத்தை தொடங்கினார். இன்றைக்கி பினாமி சட்டத்தின் கீழே மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிற அஜித் பவாருடைய 1000 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்திருக்குது அப்படின்றாங்க. ஒரு கூட்டணியில் இருக்கிறனால இந்த சலுகை அப்படின்ற விமர்சனம் வருமே, இல்லை இதுதான் உண்மையாகவே ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு முறையா? இல்லை, இதுதான் என்சிபிக்கு சரத்பவார் தலைமையில் இருக்கிற கட்சி, அவர் மாமா இருக்கிற கட்சியை உடைச்சி அஜித் பவார் வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியும் போது அஜித் பவார் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார். பெரும் டெப்டி சிஎம்ஓ இந்த இலாக்காவோ இதெல்லாம் தவிர அவருக்கு மெயினாக இருக்கிற அவர் மேலே ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற பல வழக்குகள், லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கேம் இதெல்லாம் இருக்குது. அதில் ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டு இருக்குது. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு டெமோக்ரல் ஸ்குவாட் மாதிரி கழுத்து மேலே கத்தி மாதிரி அது வந்து வச்சுருக்கானுங்க. இந்த பல்வேறு வழக்கில் அவருக்கு ரிலீஃப் வரணும் அப்படின்னு ஓப்பனாகவே அவர் பாஜக தலைவர்கிட்ட பேசினது தான் தகவல். இதிலிருந்தெல்லாம் அவர் விடுவிக்கப்படணும், அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது, மத்திய அரசு நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது, ஏற்கனவே எடுத்த முடிவுகள்லாம் மாற்றப்படணும் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அஜித் பவார் முன்னே வச்சு தான் அந்த கட்சியை உடைச்சிட்டு அவருக்கு உள்ளே கொண்டு வந்து மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இவர் ஃபட்னவிஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சது. ஆகவே இப்போது படிப்படியாக அவர் கேட்குறதெல்லாம் அவங்க வந்து இப்போ செய்ய வேண்டிய கட்டாயம் பாஜக அரசுக்கு இருக்குது. வருமான வரித்துறை இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்ட நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி சார்ந்த மாநிலம் தான் வருமான வரி தீவிரமாக ரெய்டு நடத்துது, எவ்வளோ பிரச்சனை உண்டாக்குது. ஆனால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற அரசுகள், கூட்டணி கட்சிகள் நடத்துகிற அரசுகள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தராங்க. மாநிலத்துக்கு மாநிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரித்தை வேகமாக ரெய்டு பண்ணுவாங்க. ரெய்டு பண்ண பிறகு 3 மாதம் கழிச்சு பார்த்தா ஒரு நடவடிக்கை இருக்காது. வருமான வரித்துறை கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டில் அவங்க இருக்கிற ஒரு ஆயுதமாக தான் செயல்படுது. இது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஒரு ரைடு செஞ்சால் வெளியிடணும், எவ்வளோ சீசர் எவ்வளோ நடந்தது, அடுத்த கட்டத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் அடுத்து எவ்வளோ வழக்கு இன்வெஸ்டிகேஷன் போகுது, எவ்வளோ வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க, எவ்வளோ வழக்கு கன்விக்ஷன் ஆகுது. நாடு தழுவிய நீங்கள் எடுத்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ வழக்கு தொடர்ந்தாலும் ஒரு சில வழக்கில் கூட அவங்க வந்து வழக்கில் இவர் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்டு மூலமாக ஒரு சென்டென்ஸ் இவங்களால் வாங்க முடியல. அப்போது ஒரு சந்தேகம் வருது, இவங்க எதுக்காக இந்த ரைடெல்லாம் நடத்துகிறாங்க, அரசியல் காரணக்காக நடத்துகிறாங்களா? அப்படி உண்மையிலேயே அதில் தவறு நடந்தால் விசாரித்து தண்டனை வாங்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. ஆனால் ஒரு சில வழக்குகளில் கூட அவங்களால வெற்றி பெற முடியல வழக்கில், நீதிமன்றத்தில். அப்போது ஒரு கேள்விக்குறி தான், வருமான வரித்துறை இந்த துறை எப்படி இயங்குது, அரசியல் காரணங்களுக்காக ஏற்படுதான்னு ஒரு கேள்வி வருது. நியாயமான கேள்வி தான். இப்போ அஜித் பவார்
இப்போ வந்து உட்காராரு, டெப்டி சிஎம் ஆகிறாரு, ஒரு வாரத்துக்குள்ளே அவருக்கு சாதகமாக இப்படி ஒரு முடிவு வருதுன்னா இது அரசியல் பின்னணி இல்லாமல் வெளியே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் வருமான வரித்துறை ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டவர்கள். தமிழ்நாடும் சேர்த்து இங்கேயும் பல ரெய்டு நடத்துகிறாங்க. அதில் என்னாச்சு? எவ்வளோ நிறுவனங்கள் மீது ரெய்டு நடத்திருக்காங்க. நடிகை வீடெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அது என்னாச்சு? அடுத்த கட்டத்துக்கு சென்றனதா, வழக்கு போடப்பட்டதா, ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு ரெய்டு பண்ணுறாங்க தவிர வழக்குகள் போட்டு சம்பந்தப்பட்டவங்கள் தண்டிக்கப்படும் வரை வருமான வரித்துறை அதில் தொடர்ந்து அது நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. அதானி விவகாரத்தில் இந்த சூரிய மின்சாரம் கொள்முதல் செய்கிறதுல ஒப்பந்தத்துக்கு சில மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு. அது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி காங்கிரஸ் 4 நாட்களாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்து வாயில் கருப்பு துணி கட்டி கொண்டு பேரணி எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன் போகிறதுல பெரிய அளவுக்கு சிக்கல் எழுமா, இல்லை ஏன் அதை இந்த அளவுக்கு புறக்கணிச்சிட்டு 4 நாள் இந்த போராட்டம்னா இன்னும் திருப்பி திங்கட்கிழமை நாடாளுமன்றம் தொடங்கினப்பையும் இந்த பிரச்சனை எழப்போகுது அப்படின்னா அதில் ஏன் அரசாங்கம் இவ்வளோ சுணக்கம் காட்டணும்? அதை அதானியை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சின்னு தெரியுது நல்லா. ஏன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடணும். ஏன்னா செபியில் ஏற்கனவே பிரச்சனை வந்தது, அதை இல்லைன்னா ஒன்றும் நடக்கலை, பிரச்சனை நடக்கலைன்னு சொல்லி அது ஒரு மாதிரி அதை கவரப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்தியாவில் இல்லை, அமெரிக்கா கோர்ட்டில் சொல்லி இப்போ சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை விசாரிக்கணும்ல, அது உண்மையாக பொய்யா அப்படின்றதும் விசாரணை நடத்தினா தெரியும். ஆனால் விசாரணையை நடத்தாமல் அதுக்கான ஒரு ஸ்டெப்புன்றது அது சரின்னு படலை. இத்தனை அரசாங்கத்து மேலே இல்லை, இது கார்ப்பரேட் கம்பெனி மேலே இருக்கிற ஒரு சார்ஜ். இது அரசாங்கத்தில் யாரும் குறை சொல்ல, அவர் அந்த கம்பெனியை தான் சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தோட கடமை என்ன? விசாரிக்கணும் இதை முறைகேடு நடந்திருக்கான்னு. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து மற்ற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது தேசிய அளவில் விசாரணை சரியாக இருக்கும். இப்போ மாநிலத்துக்கு மாநிலம் மாறுது, ஆட்சி மாற்றம் இருக்குது. ஸ்டேட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட மேட்டர்னால் அந்த மாநிலம் நீங்கள் விசாரணை கமிஷன் நமக்குன்னு சொல்லலாம். ஆனால் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற சூழ்நிலைனால ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ண தான் கரெக்டு. கவர்மெண்ட்டும் அதானி ரொம்ப க்ளோஸாக இருக்குன்ற எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிற நேரத்தில் அது எந்த விசாரணைக்கும் நாங்கள் வந்து உத்தரவிட மாட்டோம்னு சொல்வது வந்து சரியில்லை. ஸோ ரெண்டாவது எதிர்கட்சியின் மீது சொன்னான்னா SCCIன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ நேரடியாக SCCI மூலமாக தான் இவங்க மாநில அரசு ஒப்பந்தம் போடுது. அதுதான் இப்போ தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறாங்க, எங்கள் ஒப்பந்தம் வந்து SCCIயோட தான், அதானியோட இல்லைன்றாங்க. அது டெக்னிக்கல் பாயிண்ட் இருந்தாலும் ஒரு வகையில் அது கரெக்ட் தான், SCCIயோட தான். அப்போது SCCI வந்து மத்திய அரசோட நிறுவனம். அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல, ஒரு விசாரணை வச்சு SCCIயில் தவறு நடந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது இலாக்கால் தவறு நடந்திருக்கா அப்படின்னு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டால் நல்லாயிருக்கும். அது எல்லாருக்கும் நல்லது தான். அந்த விசாரணை அடிப்படையில் அதுக்கு பிறகு அரசு மத்திய அரசில் வந்து அதுக்கு பிறகு அவங்க முடிவெடுக்கலாம். ஃபைனலாக என்ன நடக்கும் சார் இதில்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஜேபி 10 நாள் 15 நாளாகவும் பார்லிமெண்ட்டு முடக்குவாங்க, இவங்களும் பார்லிமெண்ட்டை முடக்குவாங்க. அந்த பிரச்சனையே ஒரு தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக வரணும் மக்கள் மனதில் அப்படின்னு தான் இவங்க எதிர்கட்சிகளோட எண்ணம். அதுக்கு ஏற்ற போல் அவங்க உத்தரவிட்டால் என்கொயரி ஆர்டர் பண்ணால் அதோடு முடிஞ்சு போகுது.